வணக்கம். நான் சித்தா டாக்டர் அனிதா யோகேஸ்வரன். கிட்னி ஸ்டோன் அப்படின்னாவே உடனே சர்ஜரி போக தேவையில்ல. சித்தா மெடிசின்ஸ் மூலமா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம நெறைய ஸ்டோனால பாதிக்கப்பட்டு சரியானவங்களோட வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருஷமா ஸ்டோன் இருந்ததுங்க? எனக்கு 2001ல இருந்து இருக்கு மேடம். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமா உங்களுக்கு 22 வருஷமா ஸ்டோன் இருக்கு. இருக்கு. அவ்வளோ இப்ப உங்களுக்கு வயசு 40 41. 41. இவ்வளோ வருஷமா ஸ்டோனால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இப்ப சித்தா மெடிசின் சாப்பிட்டு இப்ப கம்ப்ளீட்டா ஸ்டோன்ஸ் எதுவுமே ஆமா, இல்ல. ஸ்டோன் இல்ல மேடம். சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்டோன் இருந்தப்ப என்ன பிரச்சனை இருந்துச்சுங்க? எங்கெல்லாம் பார்த்தீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு தடவ திண்டுக்கல்ல சும்மா சாதாரணமா அப்ப வந்து 8 mm இருந்துச்சு மேடம். 8 சரிங்க. mm இருந்தப்ப ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா ட்ரிப் போட்டு இது பண்ணாங்க. அது கல்லு வெளியில வந்துருச்சுன்னு அப்படியே விட்டோம். சரி. ஒரு 2, 3 வருஷம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி நான் சரியா பெயின் இல்லன்னு விட்டுட்டோம். அது எப்பயும் போல அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பெயின் வந்துச்சு. போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா 18 mm இருந்துச்சு. சரிங்க. அப்ப அங்க திண்டுக்கல்ல ஒரு சித்தா டாக்டர்ட்ட சாப்பிட்டுட்டு இருந்தோம். பெயின் இல்லாம இருந்துச்சு. மெடிசின் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனா கல்லு வெளியில வரல. ம். மறுபடியும் ரொம்ப கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல ரொம்ப பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தாங்க. அங்க லேசர்ல வச்சு அடிப்போம்னு சொல்லி ஒரு பலூன் மாரி வச்சு அடிச்சு விட்டாங்க. சரிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு வந்துச்சு. ஆனா ஃபுல்லா கியூர் ஆகல. ஓகே. ஃபுல்லா கியூர் ஆகலன்னு சொல்லி அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு அங்க ரெஃபர் பண்ணி விட்டாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு இது உங்களுக்கு 3 மாசம் 4 மாசம் நான் அங்க செக்கப் பண்ணேன். ஒவ்வொன்னா செக்கப் எடுத்தாங்க. சரி. எடுத்து முடிச்சுட்டு கடைசியில உங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும். கல்லு 22 mm இருக்கு. ஓகே. வேகமா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேடம். சரி, சரி. அப்புறம் ஓப்பன் சர்ஜரி பண்ணா அது வந்து 2006ல பண்ணோம். ஓகேங்க. 2006ல பண்ணிட்டு அப்படியே விட்டோம். அங்கிட்டு ஒரு 1 1/2 வருஷத்துல மறுபடியும் கல்லு வந்துருச்சு. மறுபடியும் நீங்க ஆப்பரேட் பண்ண திரும்ப ஆமா. வந்துட்டே அது வந்து இருக்கு. எப்படின்னா ஸ்டென்ட் போட்டு அடிச்சாங்க. திண்டுக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஸ்டென்ட் போட்டு அடிச்சாங்க. சரிங்க. அத அடிச்சு 1 வருஷம் 1 1/2 வருஷம் நல்லா இருந்தோம். மறுபடியும் ஸ்டோன் வந்துருச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க லித்தோட்ரிப்சி பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஓப்பன் ஓப்பன் சர்ஜரியும் பண்ணோம். பண்ணீங்க. ஓப்பன் பண்ணேன். அப்புறம் ஸ்டென்ட் போட்டு அடிச்சோம். 2வது தடவ ஸ்டென்ட் போட்டு அடிச்சோம். ஓகே. 3வது தடவ பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் 18 mm 20 mm வந்துருச்சு. அடுத்து பெயின் ஆகுறப்ப. ஓகே. எனக்கு பெயின் வந்தோனே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, அந்த 15 mm 18 mm மேல தான் இருக்கும். ஓகே. கம்மியா இருந்ததே கிடையாது. சரி. அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சீங்க. அது நீங்க வீட்ல இருந்தபடியே மருந்து அனுப்பிச்சு விட்டு இது பண்ணீங்க. 5 ஓகேங்க. டோஸ் சாப்பிட்டோம். ஓகேங்க. அப்புறம் கியூர் ஆயிடுச்சு மேடம். அப்ப இனிமேல அந்த ஒரு 2 கியூர் to ஆயிடுச்சு. 3 மாசம் அளவுக்கு மெடிசின் சாப்பிட்டீங்க. மெடிசின் சாப்பிட்டுருக்கேன். அந்த சாப்பிட்டதுலயே இப்ப ஸ்டோன் எதுவும் இல்ல. இல்ல இப்ப மேம். 9வது மாசம் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் ஒண்ணு இருக்கு. அடுத்து 12வது மாசம் ஒண்ணு இருக்கு. 9th மந்த் மறுபடியும் ஸ்கேன் எடுத்திருக்கீங்க. 3 மாசம் மெடிசின் சாப்பிட்டுட்டு ஸ்கேன் பண்ணுனதுல நோ ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் ஆர் கால்குலை. ரைட் சைடு கிட்னிலயும் ஸ்டோன் இல்ல, லெஃப்ட் சைடு கிட்னிலயும் நோ எவிடன்ஸ் ஆஃப் கால்குலை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 சைடு கிட்னிலயுமே 6 mm அந்த மாதிரி லாஸ்டா ஸ்டோன் 2 இருந்தது. சைடு 6 mm இருந்தோம்னா சித்தால பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரிங்க. இப்ப வந்து 9th மந்த் மெடிசின் எடுத்து உங்களுக்கு இப்ப சரியாயிடுச்சு. இருந்தாலும் மறுபடியும் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக இப்ப டிசம்பர்லயும் எடுத்திருக்கீங்க இல்லையா? போன டிசம்பர் எடுத்ததுல அதுலயும் உங்களுக்கு ரைட் சைடு கிட்னி, லெஃப்ட் சைடு கிட்னி 2லயுமே நோ கால்குலஸ்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க வெயிட் பண்ணி எடுக்க சொன்னீங்க. அதான். ஒரு மாசம் தள்ளி போய் எடுத்து எடுத்து ஸ்கேன் பண்ணி பாருங்க. அப்புறமா நேர்ல வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நேர்ல ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு எந்த ஸ்டோனுமே இல்ல. இப்ப இனிமேல் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகாதுங்க. ஏன்னா இப்ப இதுவரைக்கும் நீங்க ஸ்டோனுக்காக எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நீங்க ஆப்பரேட் பண்ணி வெளியில இருந்து உங்களுக்கு ஸ்டோனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. உங்க கிட்னியே உங்க ஸ்டோனை கரைச்சு வெளியில தரல. ஆனா இப்ப நம்ம கொடுத்த மெடிசின்ல வெளியில இருந்து உங்க கல்லை நம்ம ரிமூவ் பண்ணல. கூட எனக்கு தெரியல மேடம். வந்தது தெரியல. வந்து நான் கல்லு வெளியில வந்தத பார்க்கல. மாவு மாதிரி கரைச்சு ஆனா ஒரு தடவை யூரின் போறப்ப லைட்டா ஒரு மாதிரி அடைச்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா எதுவுமே நீங்க வெளியில நோட் பண்ணல. தெரியல. அதுதான். இனிமேல் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. சரிங்க. இருந்தாலும் வருஷம் ஒரு தடவை வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கறத ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒருவேளை ஸ்டோன் ஃபார்ம் ஆனா கூட உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருக்கிறப்பவே நமக்கு தெரிஞ்சிரும். ஒரு மாசம் மெடிசன் சாப்பிட்டாவே சரியாயிடும். இப்போ 20 mm ஆகி 18 mm அந்த அளவுக்கு பெரிய சைஸ் ஆகி நம்ம ஆப்ரேட் பண்றதை விட சின்ன சைஸ்லயே தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப இந்த மாதிரி 1 மாசம் 1.5 மாசம் மெடிசன் சாப்பிட்டாவே கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஸ்டோன் ரிமூவ் ஆனதோட இல்லாம உங்க கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆனதுனால தான் உங்களுக்கு ஸ்டோனை உங்க கிட்னியே வெளியில தள்ளி இருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்னியே நல்லா வேலை செஞ்சு அந்த தேவையில்லாத உப்பை கிட்னில படியறதுக்கு இல்லாம வெளியில தள்ளிருச்சு இல்லையா? இனிமேல் புதுசா உப்பு படியறதுக்கு விடாது. அப்ப ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது.